வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெருஞ்சித்தனாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதில் இடம்பெறுதுன்னா பகுதி ஈனாவில் இடம்பெறுது. தமிழை பொறுத்தவரையும் 3 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. பகுதியில் வர்ற பகுதி ஆனாவில் வர்றது வந்து இலக்கணம் சார்ந்து வரும். பகுதி ஆவண்ணாவில் வந்து செய்யுள் பகுதியில் வரும். பகுதி ஈனாவில் வந்து உரைநடையில் வரும். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெருஞ்சித்தனாரை பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய சிறப்பு பேர் அப்படின்னு பார்த்தா பாவலரேறு பெருஞ்சித்தனார். ஸ்கூல் புக்கில் இவரை பற்றி எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னா 6th புக்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10th புக்கு, 9th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. நியூ புக்கில் வந்து 6th புக்கு 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்கில் வந்து 9th புக்கில் கொடுத்துருக்காங்க. பெருஞ்சித்தனாரோட பெற்றோர் பேர் என்னென்னா துரைசாமி, குஞ்சம்மாள். இவருடைய காலம் வந்து 10/3/1933 பிறந்து 11/6/1995 இறந்துருக்கிறாரு. இவருடைய டேட்டு வந்து ஸ்கூல் புக்கில் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிறேங்க. ஆனால் இயரை வந்து கொஞ்சம் படிச்சுக்கிறது நல்லது. 1933 பிறந்து 1995 வந்து இறந்துருக்கிறாரு. இவர் ஊர் வந்து சமுத்திரம். இந்த சமுத்திரம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குது. இவருடைய இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். இவர் ஒரு சிறப்பு பேருனா பாவலரேறு பெருஞ்சித்தனார். இவர் இயற்றிய நூட்கள் வந்து உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை 80, மகப்பூவஞ்சி, பள்ளிப்பறவைகள், கொய்யாக்கனி, ஐயை. இவருடைய இயற்றிய நூட்கள் வந்து உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை 80, மகப்பூவஞ்சி, பள்ளிப்பறவைகள், கொய்யாக்கனி, ஐயை. அப்புறம் இவர் முக்கியமான ஒரு 3 இதழ் நடத்தியிருக்கிறாரு. அது வந்து தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதில் வந்து உலக தமிழர்களிடையே தமிழ் உணர்வை உருவாக்க இவர் பாடுபட்டார். இந்த ஒரு 3 இதழ் முக்கியமான இதழ். இந்த இதழை பற்றி கொஷின் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குறாங்க. மறுபடியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் ஒரு வந்து தமிழுக்கு கருவூலமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து இவருடைய நூட்கள் வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. இவருடைய கனிச்சாறு என்னும் நூலில் வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. என்ன நூல்னா கனிச்சாறு என்ற நூல் வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. பள்ளிப்பறவைகளின் 3 பிரிவுகளாக வந்து குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமணி மாலை. இதில் கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு ஓல்டு புக்கில் உள்ளதான் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஒரு சில கொஷின் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இவருடைய இயற்பெயர் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், துரைமாணிக்கம். இவர் எந்த ஊருனா சமுத்திரம், சேலம் மாவட்டத்தில் இருக்குது. பெற்றோர் வந்து துரைசாமி, குஞ்சம்மாள். இவர் எப்போ பிறந்தாருன்னா 10/3/1933 பிறந்து 11/6/1995 இறந்துருக்காரு. இந்த டேட்டு உங்களுக்கு இது பண்ணாட்டிங்க அட்லீஸ்ட் இயராச்சும் மனப்பாடம் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து இவர் சிறப்பு பேர் வந்து பாவலரேறு. பொதுவாகவே இந்த பாவலரேறு பெருஞ்சித்தனார் அப்படின்னு படிச்சிட்டிங்கன்னா அந்த சிறப்பு பேர் வந்து அவர் இதாக வந்துடும் மைண்டில். அடுத்து வந்து இவர் இயற்றிய நூட்கள் வந்து
கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளிப் பறவைகள், நூறாசிரியம், என்சுவை என்பது, கற்பனை ஊற்று. இதில் கொடுத்துருக்காங்க கற்பனை ஊற்று, உலகில் 100, மகப்பூவஞ்சி, அறுபருவத்திரு கூத்து அப்படிங்கிறது 2 நூல் எக்ஸ்ட்ரா இதில் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நல்லா கொஞ்சம் பார்த்துக்கிறது. மற்றதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. கற்பனை ஊற்றும் அறுபருவத்திரு கூத்து அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் இல்லை. இவருடைய இதழ்கள் வந்து இந்த 3 இதழுமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. தென்மொழி, இந்த தென்மொழி வந்து தனித்தமிழ் இலக்கிய ஏடுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழ் சிற்று வந்து சிறுவர் இதழ்னு சொல்கிறாங்க. அப்புறம் தமிழீழம், இது ஏற்கனவே நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தது தான். அடுத்து இவருடைய சிறப்புகள் என்னென்னா, பாரதிதாசனின் தலைமாணாக்கர் வந்து பெருஞ்சித்தனார். ஓகே, இவர் தென்மொழி, தமிழ் சிற்று, தமிழீழம் இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே உணர்வை ஏற்படுத்தியவர் பெருஞ்சித்தனார். உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னா பெருஞ்சித்தனார். இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின். அடுத்து தமிழ் மீது தனியாக மோகம் கொண்டவர் யாருன்னா பெருஞ்சித்தனார். அடுத்து தமிழையும் காதலையும் ஒன்றாக கண்டவர் பெருஞ்சித்தனார். இதில் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, முக்கியமான பாயிண்ட்டு. அவருடைய மேற்கோள்கள் என்னென்னு பார்ப்போம். ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு. இது ஒரு முக்கியமான ஒரு இது. ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு அப்படின்னு யார் பாடினதுன்னா பெருஞ்சித்தனார் பாடியிருக்கிறாரு. அடுத்து தமிழ் படித்தால் அறம் பெருகும், அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கெதிர் நிற்கும் அப்படின்னு பழைய ஓல்டு புக்கில் 7th புக்கில் இதை கொடுத்துருக்காங்க பாக்ஸில். அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாடம் செய்தி படிப்பாய் அப்படிங்கிறது இவருடைய பெருஞ்சித்தனாரோட வரிகள் தான் இது. பள்ளி பறவைகளையும் 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னா, குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு மணிமணி மாலை, பழமைவாதிகளுக்கு வருவது பிணமாலை, துணி உடையவருக்கு வருவது பணமாலை அப்படின்னு பெருஞ்சித்தனாரோட வரிகள் இது. அவ்வளோதான் பெருஞ்சித்தனாரை பற்றி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் மெட்டீரியலில். இதில் முக்கியமானதை நம்ம வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அது முக்கியமானதை மட்டும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. இதில் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் முக்கியமானது. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் அதிகமாக மறுபடியும் கேட்பாங்க. ஸ்கூல் புக்கில் வர பற்றி அதிகமாக இல்லை. அதனால் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நம்ம படிச்சுக்கிறது நல்லது. ஒவ்வொரு ஸ்கூல் புக்கில் இப்போ ஒரு 6th புக் எடுத்தோம்னா 6th புக்கில் ஒரு இயல் படித்தோம்னா அதில் வந்து சிலபஸில் ரிலேட்டடாக என்ன முக்கியமானவங்க இருக்கிறாங்க. இப்போ தமிழ் 6th புக்கில் வந்து முதல் இயலில் வந்து பாரதிதாசனை பற்றி இருக்கும், பெருஞ்சித்தனாரை பற்றி இருக்கும். அவரை பற்றி 2 பேரை பற்றி நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா கொஷின் கேட்பாங்க. இப்போ இந்த தமிழ்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது, குரூப் 8லேயும் கேட்குறது. அப்போது ஒரே இதை வந்து நம்ம 2 இதில் கேட்குறனால நமக்கு வந்து கூடுதல் கொஷின் கேட்குறாங்க. அதனால் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கிறது நல்லது. இன்னும் சொல்ல போனோம்னா ஒவ்வொரு இயல் முடிக்க இங்கிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் முடிச்சிட்டிங்கன்னா இங்கிட்டு வந்து ப்ரீவியஸ் கொஷின் வந்து நம்ம கிடக்குது, நம்ம இன்னும் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கணுமே அப்படிங்கிறது நமக்கு அந்த இது வராது, அந்த பயம் வராது. என்ன சொல்ல போனோம்னா நம்ம ப்ரீவியஸ் கொஷின் எந்த அளவுக்கு திரும்ப பார்க்குறோமோ அந்தளவுக்கு கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்னும் நல்லா கூடுதல் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ப்ரீவியஸ் கொஷின் ஒரு 5 வருஷத்துக்கு உள்ள கொஷின் பேப்பர் எடுத்து ஒரு 10 கொஷின் பேப்பர் எடுத்து அதில் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்கான் அப்படின்னு நம்ம இது பண்ணோம்னா ஈஸியாக படிக்கிறதுக்கு நமக்கு புக்கை ஒரு ஏழு படிக்கும்போது நமக்கு இது இப்படி இம்பார்ட்டன்னு இது இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க, அப்போ நம்ம இதுக்கு வந்து கூடுதல் கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிய வரும். இன்னும் சொல்ல போனால் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்குறது எதுக்குன்னா இதுக்கப்புறம் வந்து எந்தெந்த கொஷின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் நமக்கு. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின் போயிடுவோம். ஆழி பெருக்கிற்கும்
காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றுவதாம். ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றுவதாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யாருன்னா பெருஞ்சித்தனார். அதில் பாவலர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பெருஞ்சித்தனார் நம்ம ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிடலாம். அடுத்து கொய்யாக்கனி. கொய்யாக்கனி வந்து என்ற நூலை எழுதியவர் யார் என கண்டறிக அப்படின்னா பெருஞ்சித்தனார். இந்த கொய்யாக்கனி தான் வீறுடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் நேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பரிசாற்றியவர் யாருன்னா பெருஞ்சித்தனார். பாவலரேறு பெருஞ்சித்தனார். சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் வந்து ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயண கவியா? ஆமாம், உடுமலை நாராயண கவி தான், கரெக்டு. ஓமை கவிஞர் அப்படின்னு பெருஞ்சித்தனார்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் அது தவறு. ஓமை கவிஞர் யாருன்னா சுரதா. அடுத்து காந்திய கவிஞர் யாருன்னா வே ராமலிங்கனார், இது கரெக்டு. புரட்சி கவிஞர் யாருன்னா பாரதிதாசன் வரும், இங்கே தாராபாரதின்னு கொடுத்துருக்காங்க, தாராபாரதி கிடையாது. புரட்சி கவிஞர்னா பாரதிதாசன். அப்போ வந்து 1, 3 சரி. ஆன்சர் வந்து சி, கரெக்டு. அடுத்து துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். அது யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார் தான். உலகத் தமிழரிடையே உணர்வையும் உருவாக்கிய பெருஞ்சித்தனாரின் இதழ்கள் யாவை அப்படின்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். மற்றது வந்து இது வந்து இவருடைய இதழ்கள். அதே மாதிரி தமிழ்நிலமும் ஒரு இதழ் தான், ஆனால் ஐயை கணிச்சாருங்கிறது இவருடைய நூலை குறிக்கும் இது, அதனால் இது இல்லை. அதே மாதிரி மேலே வந்து பாவிய கொத்து, ஐயை, கொய்யாக்கனி இதெல்லாம் வந்து அவருடைய நூட்கள் தான். அப்புறம் வந்து இந்த பறவைகளுக்கு, குஞ்சுகளுக்கு அப்படிங்கிறது அவருடைய அந்த 3 தொகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க, 3 பகுதிகளாக, அதில் வரும் அந்த இதெல்லாம். அடுத்து துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். பாவலரேறு பெருஞ்சித்தனார், மறுபடியும் இதில் வந்துடுச்சு உங்களுக்கு. அடுத்து வீறுடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பரிசாற்றியவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார் தான். அடுத்து துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். ஓகே, மறுபடியும் கேட்டிருக்காங்க இதில். நான் பிச்சைமூர்த்தி வந்து நவ இந்தியா ஹனுமனு. அதேமாரி ராஜேந்திரன் வந்து அன்னமெடுத்துவது, தான் கரெக்டு. பாவலரேறு பெருஞ்சித்தனார் பிறந்த மாவட்டம் வந்து சேலம். சமுத்திரம்னு சொல்லுவாங்க, ஊர் வந்து சமுத்திரம், ஊர் வந்து சேலம் மாவட்டம். நூட்கள் பொறுத்துக. நூட்கள், நூலாசிரியர்கள். அழகின் சிரிப்பு நமக்கு ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கோம், பாரதிதாசன் நமக்கு நல்லா தெரியும், போன வீடியோவில் பார்த்தோம். தெய்வத் திருமகள் யாருன்னா நாமக்கல் கவிஞர். இது வந்து 9th ஓல்டு புக்கில் இருக்குது. பாவிய கொத்து வந்து அவருடைய நூல் வந்து யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார். கண்ணன் பாட்டு வந்து பாரதியார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இது எல்லாமே அவருடைய பாரதியாரோட நூல்கள். அப்போ வந்து பி தான் ஆன்சரு. 3, 1, 4, 2 கரெக்டு. அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்தனார் எழுதாத நூல் எதுன்னு கேட்குறான். அப்போ கீழே 4 ஆப்ஷனில் வந்து எழுதாத நூல் எது அப்படின்னா
பாவிய கொத்து கரெக்டு, பள்ளி பறவைகள் கரெக்டு, கொய்யாக்கனி கரெக்டு, குறிஞ்சித்திட்டு வந்து இவருடைய இது கிடையாது. குறிஞ்சித்திட்டு வந்து பாரதிதாசனுடைய இது. மற்ற 3 வந்து இவர் எழுதின நூல் தான். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே உணர்வை உருவாக்க பாடுபட்டவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார். அடுத்தோர் பொறுத்துக. பெருஞ்சித்தனார் வந்து கணிச்சாறு நல்லா தெரியும். சுரதா வந்து தேன்மொழி. அடுத்து முடியரசன் வந்து காவிய பாவை. பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. இங்கே பாருங்கள் கேட்டிருக்காங்க. போன தடவை வந்து டைரெக்டாக கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த தடவை பொறுத்துகளில் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், இப்படி தான் பொறுத்துகளில் கேட்குற கொஷின் வந்து டைரெக்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இது மாதிரி நம்ம பார்த்துக்கிறது நல்லது. பொறுத்துகள் வந்து நல்லா படிச்சுக்கிறது நல்லது. பாவலரேறு பெருஞ்சித்தனார் படைப்புகள் இல்லாத ஒன்று. இது மாதிரி தான் நெகட்டிவ் கொஷின் தான் அதிகமாக கேட்பாங்க. பாவலரேறு பெருஞ்சித்தனார் படைப்புகளில் இல்லாத ஒன்று எது அப்படின்னா கொய்யாக்கனி அவருடைய நூல் தான். கணிச்சாறு அவருடைய நூல் தான். நூறாசிரியம் அவருடைய நூல் தான். கள்ளங்குடி மகாகாவியம் இது வந்து கண்ணதாசனோட நூல். மீதி எல்லாம் பாவலரேறு பெருஞ்சித்தனாரோட நூல் தான். அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் எதுன்னா துரைமாணிக்கம். நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யாருன்னா பெருஞ்சித்தனார். பொறுத்துக. இங்கிட்டு வந்து தமிழறிஞர், இங்கிட்டு வந்து சிறப்பு அடைமொழி. பெருஞ்சித்தனார் உடைய சிறப்பு அடைமொழினா தனித்தமிழ் இயக்க மறவர். அடுத்து ஊவைசா தமிழ் தாத்தா தெரிஞ்சது தான். ராபி சேதுப்புலி வந்து சொல்லின் செல்வர். சொல்லின் செல்வன்னா அனுமனை குறிக்கும். இங்கே வந்து சொல்லின் செல்வர் கொடுத்துருக்காங்க. திருவிக்கா தமிழ் தென்றல். அப்போ வந்து 4, 1, 2, 3 ஆப்ஷன் சியில் இருக்குது கரெக்டு. அடுத்து மறுபடியும் ஒரு பொறுத்துக. மதுரக்கவி ஓசை நலம் சிறக்க பாடுவோர் வந்து மதுரக்கவின்னு சொல்லுவாங்க. வித்தாரக்கவி யாருன்னா தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் தான் வித்தாரக்கவி. அடுத்து பாவலரேறு அப்படின்னா 4 வகை கவிகளையும் பாட வல்லவர். அடுத்து ஆசுகவினா பாடு என கூறியுடன் பாடுபவர் தான் ஆசுகவி. இப்போ 4, 3, 1, 2 ஆப்ஷன் பியில். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர்மொழி என தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார். பாவலரேறு பெருஞ்சித்தனார் என அழைக்கப்படுவர் யாருன்னா பெருஞ்சித்தனார். பாவலரேறு என அழைக்கப்படுவர் யாருன்னா பெருஞ்சித்தனார். துரைமாணிக்க என்று இயற்பெயர் கொண்டவர் யாருன்னா பெருஞ்சித்தனார். உலகத் தமிழரிடையே தமிழ் மொழியை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்தனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எதுனா தமிழ்ச்சிட்டு. தமிழ்ச்சிட்டு தென்தமிழ் தமிழ்நிலம் சொல்லுவாங்க. தமிழ்நிலம் தென்தமிழ் தமிழ்ச்சிட்டு. இந்தியா குயில் இதெல்லாம் வந்து இந்த இந்தியா குயில் வந்து பாரதிதாசனுடையது. இந்தியா விஜயா வந்து பாரதியாரோடையது. மணிக்கொடி விடைத்தேர்க்க. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார். உரிய விடையை திருக. தமிழ் படித்தால் எது பெருகும்? அறம் பெருகும். அவ்வளோதான் பெருஞ்சித்தனார் பற்றி.
பெருஞ்சித்திரனார் பற்றி கம்மியாக தான் ப்ரீவியஸ் கொஷினில் கேட்குறாங்க. இருந்தாலும் நம்ம அதை நல்லா பார்த்துக்கிறது நல்லது.